Hello guys. Welcome to Gamescape by Rizwan. இப்போ நம்ம மெகா ஆபி தான் வந்திருக்கோம். இன்ட்ரோலாம் பார்த்துக்கோங்க. வந்துக்கலாமா? இதெல்லாம் எனக்கு ஜாதகம் ஜெயிக்கும். ஃபஸ்ட்டு ப்ளேஸு, செகண்ட் ப்ளேஸு, தேர்டு ப்ளேஸு. அம்மா அதில் வரணும். நம்ம கேரக்டர் அதில் வரணும். அதாவது போட்டு ஜெயிக்கும். இதில் இந்தமாரி ஃபன்னாக தான் இருக்கும் இந்த ஆபி. ஃப்ரெண்ட்ஸ் கூட மோஸ்ட்லி விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ரோப்ளாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஈஸி தான் ஆபி தான். உங்களுக்கு இங்கே ஜெட் பேக்குக்கெல்லாம் ரோப்ளாக்ஸ் கேட்கணும். ஜெட் பேக்கு ரோப்ளாக்ஸ் வந்து செலவே பண்ண விரும்பலை. இப்போ நம்ம சில பேர் ரோப்ளாக்ஸ் வச்சு முடிக்கிறாங்க, ரோப்ளாக்ஸ் கேம் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம அப்படி வேறு அந்த நோக்கத்தில் வரக்கூடாது. நம்ம வந்து சும்மா ஃபன்னுக்கு தான் இந்தமாரி வீடியோஸ் போட்டிருக்கோம். சொல்ல ஒன்று மறந்துட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி பாருங்கள். சில பேர் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் வீடியோஸ்லாம் போட முடியும். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஹாலிடேலாம் வருது. இன்றைக்கி 3 நாள் வருது. நபி தினம், டீச்சர்ஸ் டே, இன்னும் நிறைய இதெல்லாம் வருது. ஓணம்லாம் வருது கேரளாவுக்கு. அதனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆபி ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். ஆபி நீங்கள் யாராவது ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு. அப்புறம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அங்கே நம்ம அவுட் ஆகாமல் போய் பார்க்கலாம். இங்கே அவுட் ஆகிருக்கணும். பண்ணாபி தான் அவுட்டாக ஆக வாய்ப்பு சரிங்களா? சில ஆபியில் வந்து பக்காகி போயிடுங்க. இப்படின்னு நம்ம நடுவுலேயே நடந்து போய்க்கலாம். சில ஆபியில் அது வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. சில ஆபியில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல. இந்த ஆபியில் அது இருக்கு. நான் பார்த்தே போய்க்கிறேன். சவுண்டில் பிஜிஎம்லாம் நின்றுச்சு போல். என்ன யாருக்கு தெரியும்? பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் இருக்காங்க காமிக்கிது. பார்த்தீங்களா நாமளும் அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரணும். நம்ம காமிக்கிது. பார்த்தீங்களா நம்ம இனியும் போயிட்டு தான் இருக்கோம். அவ்வளோக்கெல்லாம் போயிட்டு இல்லைங்க. வாங்க ஸ்பீடாக போகலாம். அதான் நம்மளும் ஃபஸ்ட்டு போக முடியும். நம்ம கூட்டத்துக்குள்ளே இருக்கவங்க நல்லா ஃபினிஷ் பண்ணணும். கைஸ் நீங்கள் யாராவது ரோப்ளாக்ஸ் வச்சுருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடி நேம்னு. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சில பேர்த்துக்கு ஆபியில் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டுருக்கேன். சில பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, சில பேர் பண்ணுவாங்க. நல்லவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன டவுட்டுன்னு எனக்கும் தெரியல. அதான் நீங்கள் ரோப்ளாக்ஸில் ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கீங்களா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு ரோப்ளாக்ஸ் கூட இல்லை. எங்களுக்கு காசு கொடுத்து காசு செலவு பண்ணுங்கள். அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்டில் ரோப்ளாக்ஸ் வாங்கி இதை போடுங்க பாய் போடுங்க அப்படி கேட்டிங்கன்னா நான் போடுறேங்க. சில பேர் இன்ஸ்டாவில் இருக்கீங்க, சில பேர் எல்லாம் இருக்கீங்க. அதனால ரோப்ளாக்ஸும் வருவீங்க. யூடியூபர்ஸ் தான் அதிகமாக ரோப்ளாக்ஸ் வருவீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நானே ஒரு யூடியூபர் தான். பார்த்துக்கோங்க. யூடியூபரில் சின்னதாக லெவலுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது ரொம்ப நாள் நான் யூடியூப் வீடியோவும் போடாமல் இருந்தேன். இன்றைக்கி எனக்கு வேறு லீவு, அதனால் உட்காந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் எப்படி எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். வாங்க இப்போ கேம் போயிட்டே இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். பண்ணாபி தான் இது ஈஸியாக முடிச்சிடலாம். இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட கீழே விழுகலை. அது ஒரு சொல்லப்படுற விஷயம். அதில் விழுகவும் முடியாது. ஏன்னா பண்ணாபி தான் மாசாக இருக்கும். அதுதான் கண்ணுக்கு தான் இந்த ஆபி. நான் தனியாக விளாட்ற மல்டிப்ளேயர் விளாட்றது ஃபஸ்ட் இன்னொரு ஃபோனில் மல்டிப்ளேயர் விளாட்றதுக்கு வந்தேன். அது பாருங்கள் ஃப்ரெண்டு வரமாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரில. அப்போ கேட்டேன், வரலன்ட்டான். நீங்கள் யாராவது நீங்கள் கூட மல்டிப்ளேயர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரலாம். இன்சென்ட்டே போடலாம் மல்டிப்ளேயர். இந்த ஆபி இருக்கவங்களும் சத்தமாக செஞ்சு இப்போதான் வரேன்.
முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க, பின்னாடி இருந்து முன்னாடி போயிட்டாங்க. பாருங்க ஒரு ப்ளூ கலர் மண்டை. சர்சர்னு போனோம். ஜஸ்ட் மிஸ் கீழே வந்துருக்கோம். நீங்கள் எப்படி ரோப்ளாக்ஸ் ஆடாதீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த டான்ஸ் ஆடுறதுலாம் இருந்துச்சுன்னு நம்மளும் ஆடலாம் டான்ஸு. இன்னிங்கில் என்ன இருக்கும்? எல்லோரும் என்ன ரைட்டே இருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரோப்ளாக்ஸ் ப்ளோ பிளேயராக இருந்தாங்கன்னா என் வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ண சொல்லுங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போடலாமா ரோப்ளாக்ஸ்? ஏங்க நீங்களே சொல்லுங்கள். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போடலாமா ரோப்ளாக்ஸ்? ஏங்க வீடியோவில் என்கிட்ட தான் போகுது. ஏன்னா இது ஆபி ஃபுல்லாக முடிக்கணும்ல, அதுக்காக தான். இது ஃபுல்லாக முடிச்சிடுவோம்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். என் பேசிட்டே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாடுவானுங்க. அதுங்க இந்த லேசர் எனக்கு கொஞ்சம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. லேசர் மட்டும் அவ்வளோ தாண்ட தெரியாது. கேட்பீங்க அப்புறம் என்னோட லேசர் தாண்ட தெரியாது. ஏன்னா அவ்வளோக்குலாம் இந்த ஃபோன் டச்சு வராதுங்க. ஏன்னா இப்போ எனக்கு இன்னொரு ஃபோன் இருந்துச்சு. அதில் வீடியோ போட்டுருக்கேன் விளாட மாட்டேன். கண்டென்ட்டுக்காகவும் விளாட மாட்டேன். ஜாலியாக ஃபன் டைமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுருக்கேன். அதில் எனக்கு பழகி போச்சு. இது என்னோட புது ஃபோன். இதுதான் நீங்கள் எல்லோரும் விஆரில் வந்து யூடியூப்பில் போடுற பார்த்துருக்கீங்க. நான் ஃபோனில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கேரக்டரை கஸ்டமைஸ் பண்ணுறேன். டைம் இல்லை தாங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஃப்ரீ கேரக்டர் எடுத்துகிட்டு வரேன். ஒரு கேரக்டர் எத்தனை ரோப்ளாக்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சதாக வீட்டுக்கு மாரி பண்ணிட்டு வரேன். பார்க்குறேன் ரோப்ளாக்ஸ் இல்லாமல். எவ்வளோ இருக்கோ ரொம்ப இருக்குது. லேசாக தானே பிடிக்கலாமா? பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் நான் பிடிக்காமே போய்க்கிறேன். இதுக்கு மீன் வந்து இந்தமாதிரி இருக்கிறதுல ஈஸியாக வேறே பார்த்தா இதில் ஈஸி மெகா ஃபன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சில பேர் ராக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கஷ்டமாக இருக்கிற ஆபி முடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க இந்த ரோப்ளாக்ஸ் கொடுக்க என்ன தான் பண்ண போகிறாங்க? சில வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ டெட் ஆகிட்டாங்கன்னா புதுசாக ஒரு கேம் போட்டிருக்காங்க ஸ்காடை வச்சு கட்டானலாம் இருக்கிற மாதிரி. நைட் ஆனால் வந்து சில பேர் இருப்பாங்க. அவங்க நைட் ஆனால் மனுஷங்களாக ஜாம்பியாக மாறிடுவாங்க. அது தெரியும்னு நினைக்கிறேன். கைஸ் புதுசாக நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க. கைஸ் நம்ம அவங்க இருந்தாங்க ஃபஸ்ட் நம்ம பின்னாடி இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. சில பேர் கேம் விட்டு லீவ் ஆகிட்டாங்க. சரி போகலாம். கைஸ் நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். எனக்கு அவ்வளோக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டேங்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இனி மேலே வீடியோ போட முடியும். இல்லைனா நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன் கைஸ். அது எப்படியாச்சுன்னு தெரியல, டெலிட் ஆகி போச்சு. அது எடுக்க ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. எப்போது முடிஞ்சால் எடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். சேனல் நீங்கள் வேண்டாம் எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த சேனல்லையும் இந்த சேனல் பேர் வந்து கேம்ஸ் கேர் பை ரிஸ்வான் தான். இந்த சேனல் பேரும் அதுதான். ஏன்னா இது செகண்ட் சேனல். இதில் வந்து ஒரு எம் போட்டு இன்கே வச்சுருக்கோம். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் தெரியும் என் ஃபேஸ் ரிவ்யூ. ஃபஸ்ட்டெல்லாம் என் ஃபேஸ் தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு தெரியும் என் ஃபேஸ் ரிவ்யூவில். என்ன ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறதே இல்லை. ஃபேஸ் ரிவ்யூ பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற மாட்டேங்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சுன்னா நான் வந்து போகிறேன் ஃபேஸ் ரிவ்யூ போகிறேன். சில பேர்லாம் 1K 2K கேட்பானுங்க. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்குலாம் போட்டு எனக்கு ஒர்க் இல்லை. எல்லாருக்கும் எனக்கே தெரியும். இங்கே பாருங்கள் முடிக்கிற கொஞ்சம் நீ கொஞ்சம் நிறைய இருக்குது. பச்சைக்கலை சட்டை மட்டும் பச்சைக்கலை கோட்டுக்கு மட்டும் கொஞ்சம் போயிட்டு வராங்க. சொன்னீங்கன்னா எனக்கு வெளியே போயிட்டு வரான்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு வந்தாலும் அங்கேயே நின்றுருக்கோம் பார்த்தீங்கன்னா.
இதுதான் மாதம். இங்கே நான் ஒரு தடவை கூட கீழே விழுகலை. கீழே விழுகிற மாரி வைக்கல ஒன்றுமே. கீழே விழுகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த ஸ்கார்டு கட்டணம் வச்சு வீட்டுக்கு போட்டாலுமே நான் போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஆனால் விடிஜி இதுமாரி யூடியூபர்ஸ் எல்லாம் நல்லா சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறத போய் அடிச்சு பாருங்க. இசாக்கி இன்ஃபர்மேஷன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதை போய் அடிச்சு பாருங்கள். பெட்ஸ் அந்தமாரி லவ் இருந்தீங்கன்னா இன்ஸ்டா வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போய் மியா குட்டின்னு அடிச்சு பாருங்கள். அதில் இது ஒருத்தர் வந்து இந்த சோனா சிப்ஸு அதுமாரிலாம் போடுவார் வீடியோ. மாதம் இருக்குது, நான் பார்ப்பேன். ஆனால் ஒரு பெட்டில் வருதான், என் வீட்லேயும் பெட்டில் தான் இருக்குது. என்ன சில பேர் அழுதுட்டு பெட்ஸை கொடுத்துட்டு போவாங்க, வேறு வீடு மாறுறாங்க. எப்படி இருக்கும் இதோ நான் மிஸ்டேக்கு இதில் சவுண்டு வாய்ஸ் வந்து கேட்கலாம் சொல்லுங்கள். கேம்ஸோட ரிஸ்டப் பண்ணலாம் சொன்னீங்க, நான் க்ளியர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு நிறைய லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் போடுவாங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிட்டாங்க. ஆனால் வீடியோ போடாமல் இருந்தேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிட்டாங்க. இதாவது திருப்பி அந்த ரோப்ளாக்ஸ் கண்டனே கிடைக்கல. ரோப்ளாக்ஸ்னு கேட்டு எல்லாம் நான் எங்கே பார்த்தாலும் ரோப்ளாக்ஸும் போட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு நான் என்னது நம்மளும் விளாண்டு பார்க்கலான்னு எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 5,000 போட்டிருக்கேன். நான் அவ்வளோக்கு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளோக்கு ஏறி இருக்காது, லைக்ஸும் வந்துருக்காது. சிலது நான் வீடியோஸும் போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தெரியும் நீங்கள்லாம் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு. அடுத்து என்ன வீடியோ போகலாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் போகலாம் இல்லைன்னு. எனக்கு எல்லாமே சொல்லித்தரது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க கைஸ். இந்த பச்சை கலர் சாப்பிட்டு போயிட்டான். நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் மட்டும் தக்க வச்சுக்கணும் கைஸ். ஒரு பொண்ணு வருது நம்மளுக்கு ஈக்குவலாக, வரவே விட்டுருக்கோம். பச்சை சாட்டை அதுதான் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். பச்சை சாட்டை அதை மட்டும் பண்ணிடவே கூடாது. இது அந்த பொண்ணு போயிடுச்சு. ஏன் எவ்வளோ நேரம் வளருது அந்த பொண்ணே போயிடுச்சு. அதுலேருந்து ஒரு டைமிங்கில் வீடியோ போடுறது நீங்கள் மட்டும் பாருங்கள். அதுமாதிரி நாளைக்கு மற்ற நாளைக்கான வீடியோஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. சரிங்க கைஸ். நான் இப்போது சில பேர் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கேன். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சவங்க பார்த்தா ஜார்ஜ் கேமிங், விடிஜி, வசந்தன் கேமிங். இந்த வசந்தன் கேமிங் ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சு. தெரியாது வர அப்படியே போயிடும். நான் நினச்சதில் போல சில கேமில் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருவாங்க. அது ரெண்டுத்தில் ஒன்று இந்த ஸ்கிட் கேமில் கிளாஸ் இருக்குமா அந்தமாரி நம்ம அவுட் ஆகிட்டோம்னா செக் பண்ணிட்டுக்கே வந்து விட்டுரும். அதுக்கு நான் முதல்ல கூட அவுட் ஆகிட்டல கைஸ். எல்லாம் உங்கள் சப்போர்ட்டாக நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கும். அது வந்து தக்க வச்சு இன்னும் ஸ்பீடாக போவாங்க. ப்ளஸ் எத்தனை பேர் எத்தனை கேம் முடிச்சிருக்கீங்க ரோப்ளாக்ஸில், வேறு கனெக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. பாருங்க கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம அதுதான் நினைக்கிறேன். அதுதான் ஃபினிஷில் வருது. இதே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக ஒன்றும் பொருள் வாய்ஸ். அந்த பொண்ணு என்கிட்ட வந்துருச்சு வாய்ஸ். ஆள் நெட்டவே இப்போ மட்டும் ஆஃப்லைன் போன முடிச்சு விட்டுருவாங்க. என்னை கடைசியாகிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. புது கேமர்ஸ் கூட தான் விளாட்றோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் ஆகிட்டோம்னாலும் வந்து ஆளே காணும். அப்புறமே டே நீ ஒன்றுமே காணும் நான் போகிறேன்னு போயிட்டான். நேரம் கழிச்சுட்டு அப்புறமே மல்டிப்ளேயர் போகணுன்னா சொல்லுங்கள், நான் போகிறேன் முடிஞ்சா. என்னோடய ஃப்ரெண்டு ஐயர் நான் சொல்ல மாட்டேன், அது காமெடிகள். நீங்களும் போய் அடிச்சு பாருங்க. தாத்தா தலப்பா 2ன்னு போய் அடிச்சு பாருங்க வரும். விளாடுவாங்க பசங்களாம் என்னோட மாசு. அவங்க அம்மா அப்பா ரோப்ளாக்ஸ் அவங்க அம்மா அப்பா ரோப்ளாக்ஸ் வைக்கிற மாட்டாங்க, எனக்கு வந்துட மாட்டாங்க.
ப்ளீஸ் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த ரோப்ளாக்ஸ் எடுத்தப்போ நம்ம விளாட காசு கொடுப்பாங்க ரோபாக்ஸு. அப்புறமா தான் எனக்கு போக போக தெரிஞ்சு இந்த நம்ம விளாண்டா ரோபாக்ஸ் மாட்டாங்க, காசு கொடுத்து ரோபாக்ஸ் வாங்கணும்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு. அப்புறமேல் ரொம்ப இதாகி போச்சுங்க. ரோபாக்ஸ் வச்சு என்னெல்லாம் போகலாம் நினச்சேன், இல்லை இல்லாமல் போயிடுச்சு. ரோபாக்ஸ் வாங்கினா சொல்லுங்கள். எனக்கு ஒரு அது என்ன ப்ளே, இந்த சில்வர் ப்ளே பட்டன் மட்டும் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா நான் ரோபாக்ஸ் வச்சு போட ஆரம்பிச்சிருக்கேன். இது லேசராக என்னன்னு உனக்கு ஒன்றும் தெரியல. போய் நிற்க முடியுது, என்ன ஒன்றும் ஆகும். எனக்கு ஆனால் பயமாக இருக்குது. வச்சு லேசராக வந்து உங்கள் எத்தனை பேருக்கு இந்த கேம் தெரியும்னு சொல்லுங்கள். மெகா ஆபி என்ன வயசுன்னு போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு எங்கிட்ட போயிடுச்சு. ஆண்டி போயிருக்க கூட வயசு பொண்ணு. இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன், அது முடிஞ்சு அது அப்புறமே அடுத்த நாள் இருந்தது வயசு. வேறு என்னன்னா அப்போ இதுதான் எல்லோ இது இருக்குமா, இதா இதெல்லாம் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மாசாக இருக்குது. அந்த பொண்ணை அது பின்னாடியே வந்துருக்குது. என்னை தாண்டி ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்பீடாக போகிறேன் நான். இனி ஆபி முடிவு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஃபோன் கண்ட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா நேரத்துக்கும் இந்த ஆபி முடிச்சிருக்கேன். 2 ஃபோனும் நான் இந்த நேரத்துக்கு ஆபி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேங்க. இன்விசிபிள் பிளாக்கா எனக்கு தெரியாம ஓடி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. நான் ஒருத்தன் நம்ம நிற்காம போவோம் வாங்க. தெரிஞ்சுக்கணும், தலையில் நடந்துட்டுருக்கேன். இது பக்கு அதை கண்டுக்கிறீங்க. நான் உனக்கு விழுந்துருவோன்னு நினைக்கிறேன். விழுகலை. இடிக்கிறதுக்கு காரணம் நான் விழுக போகிறேன்னு இருக்கேன். பொண்ணு என் லெவலுக்கு வந்துட்டு வருது பாருங்க. பார்க்குறீங்களா அதை பொண்ணு எட்டுபடியாக வருது. முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக போகிறேன். அந்த பொண்ணு வெயிட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருந்துச்சு என்னன்னு தெரியல. பொண்ணு தாண்டிடுச்சு. இந்த பொண்ணுக்கு என்னென்னமோ இருக்குது பாருங்க. பின்னாடி லைட்லாம் இருக்குது. நம்மளும் எடுக்கலாம். அந்த பொண்ணு எனக்கு தாண்டிடுச்சு. விடுங்க வயசு தாண்டிருக்கு. நிறைய பேர் வராடுங்க. பயமாக இருக்குது. இந்த ஃபோன் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. நீ போக போக வீட்டில் கண்ட்ரோல் கிடச்சிடும். நீ நிறைய புதுசாக கற்றுக்கிட்டு வரேன் ரோப்ளாக்ஸ்க்காக, இந்த கேமிங்காக. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 போட்டால் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கே தெரியும். நானே ரோப்ளாக்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 போனால் நானே பார்க்காம ஓடிடுவேன். அது ரொம்ப லென்த்தாகவும் இருக்கக்கூடாது. அந்தமாரி வீடியோ கண்டென்ட் பண்ணோம். மெகா அப்படின்னால கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்மளும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஐஸ் பண்ணுவேன். இந்த ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கு அப்டேட் ஆகிட்டு விஆருக்குலாம் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மாசாக போகிறேங்க வீடியோ. விஆர் ரோப்ளாக்ஸ் போட முடியாதுங்கிறாங்க சில பேர். போட முடியுமா போட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட முடியாதுடா. மல்டிப்ளேயர் கேம்லாம் போட முடியாது. சிங்கிள் பிளேயர் கேம் தான் போடணுங்கிறாங்க. சிங்கிள் பிளேயர் போடணுன்னா நான் போக்கிமான் யுனைட் அந்த மாதிரி இதை போடுறேன். நான் ஜெயிக்க போகிறேன். அதை போட்டு நான் வெயிட்டே பண்ண மாட்டேங்குது. செகண்ட் டைப் போட்டுட்டு என் ஃப்ரெண்டை இப்படி தானே தள்ளி விட்டேன். இது வந்து ஆனால் என் ஃப்ரெண்டு கூட விளாண்டுருக்கும்போ என் ஃப்ரெண்டு கூட ஒரு தடவை விளாண்டேன். இப்போ சறுக்கிட்டு போவேன். நிறைய கேரக்டர் தான் வந்துருக்குதுங்க. ஆரம்பத்தில் நான் இங்கே இருக்கும்போ யாருமே இல்லை நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் தாண்டி போகிறாங்க. ஒரு பக்கம் தாண்டிட்டு போகணும். போனதுக்கு நல்லா லெவலில் போயிட்டு போயிருங்க.
ஃபோன் இந்த கேம் போட்டு நல்லா தெரியும் போல். இந்த ஃபோன் அவ்வளோ கனெக்ட்ஸ் இல்லை. அந்த போன ஃபோனில் 130 அப்படி ஏதோ இருந்து கனெக்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு செல்லு வச்சுருந்தாங்க, அதுதான் எனக்கு பிடிச்ச செல்லு. 100க்கு மேலே 200 கணக்கு. அதுலேயும் ரோபோட்ஸ் நான் வாங்கி வைக்கலாம். அப்போ ரோபோட்ஸ் எப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பார்த்து. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நினச்சிட்ருந்தேன், நம்ம நல்லா விளையாட மாட்டேங்கிறோம் போல, ரோபோட்ஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்டாக சொன்னாங்க, நீ எவ்வளோ நல்லா விளாண்டாலும் ரோபோட்ஸ் தர மாட்டானுங்க அதான் ஃப்ரீயாக, காசு கொடுத்து வாங்கணும் நான். அப்படியாடா அப்படின்னு எனக்கு பேக்கிங் ரொம்ப நாள் வச்சுருக்கேன். ரோப்ளாக்ஸ் எடுத்து என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஃபேஸ்லாம் தெரியும் சேனலில். அவ்வளோக்கு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஜெயிக்க போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் நான் அந்த இடத்துக்கு போகணும், ஜெயிச்சாச்சு. இல்லை அங்கேயும் விளாடுவோம் நம்ம. இந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு கைஸ். அந்த பொண்ணு ஜெயிக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம இனியும் நமக்கு ஒரு இடத்துல கூட நம்ம இனியும் ஸ்கிப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு தான் பெருமையாக பேசிட்டேன். ஏன் அவசரப்பட்டுதான் இதெல்லாம் இருக்குமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அந்த பக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பக்கு இருக்கணும். இதுதான் கைஸ் அந்த பக்கு. நடுவுலையும் நடந்து போகலாம். பக் எப்படின்னா என்ன கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியாது. ஸ்பீடாக போனால் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பார்த்தீங்களா பக்கு. இந்த பக்கு இருக்குமான்னு நினச்சேன், அதேமாரி இருந்து போச்சு. ஜம்பே பண்ணல. ஆனால் 80 ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. கைஸ் நீங்கள் யாரோ ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க கைஸ். அது பார்க்கே போகிறேன். இன்னும் லெவலுக்கு வந்துட்டு இப்போ எப்படி இன்னும் செருப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். என் தப்பு தான் சொல்கிறேன். இன்னும் செருப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபேக்டாக உங்களுக்கே தெரியும். அது அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். அதான் இது முடிச்சு அந்த படிக்கட்டில் ஏறி போனாங்க. அதான் விழுந்த அப்புறமே என்ன விழுந்துச்சு. அவ்வளோதான் அந்த படிக்கட்டில் மட்டும் ஏறி போனாங்க. படிக்கட்டு குதிக்குது. எனக்கு இது படிப்பட்டு குதிக்கிறது தாங்க பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஜெயிச்சாச்சு, இஷ்டம். சரி நம்ம ஜெயிச்சிட்டோம். வாங்க நீங்கள் கூட நேரம் விளாட்லாம். ரைடரில் போகலாமா? எஸ் அடுத்து எப்படி எடுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நிறைய ஸ்கின்லாம் இருக்குது எனக்கு தெரியும். ஃப்ரீ ட்ரைல்ஸு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு இதானே வச்சுட்டு வந்துச்சு. அது தான் இருக்கா பொண்ணு இதை வச்சுட்டு வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்தப்போ இதில் பெருசாக போயிட்டேன். நிற்க முடியல. முடிச்சு காமிக்கிறேன். என்ன சக்கம் தூரம் போயிட்டேன். இப்படியே கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும். பாருங்க சுற்றி அனைக்கும் போகலாம். தூரத்தில் குதிப்போம். பார்த்தா இதுதான் இங்கே நெருக்கப்பட்டு இது என்னது பாத்தா குளிக்கலாமா? குளிக்கிறது அதுங்களா இப்போ பண்ணுக்கு இதில் ஒரு தடவை முடிச்சுட்டு அந்த கேம் என்ட்ரோ முடிச்சிடலாம். எப்படி எடுக்கிறேன் எனக்கே தெரியுது. ஓகே கைஸ், bye bye from Gamescape by Respawn. Bye bye.